அவனு ஏதோ சொன்னாங்கிறதுக்காக மனோதத்துவ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் நீங்க சொல்லலாமா? ஆமா, சொன்னா என்ன தப்பு? மாமா மருந்து சாப்பிட்டு பையன் குணமாகி உண்மை சொல்லிட்டான்னா லட்சுமியோட உயிர் என்னாகிறது? அப்ப குழந்தைக்கு வைத்தியம் பாக்குறேன்னா லட்சுமி சந்தேகப்படாதா? பாருங்க, லட்சுமி பார்வையில வைத்தியம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பார்வையில பையன் பைத்தியமாவே இருப்பான். புரியலையே. மனோதத்துவ டாக்டர் கிட்ட இருந்து மருந்தை வாங்கிட்டு வர வேண்டியது உங்க வேலை. அந்த மருந்தை குழந்தைக்கு கொடுக்காம இருக்க வேண்டியது உன்னுடைய வேலை. ஜாக்கிரதை, குழந்தை குணமாயிட்டான்னா தாய் பிணமாயிடுவா, அதை மட்டும் வந்துடாதீங்க. மனோதத்துவ டாக்டர் கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வர வேண்டியது உங்க வேலை. அந்த மருந்து குழந்தைக்கு கொடுக்காம பாத்துக்க வேண்டியது உன் வேலை. ஜாக்கிரதை, குழந்தை குணமாயிட்டா தாய் பிணமாயிடுவா. பெத்த புள்ளைக்கு பித்து பிடிச்சு போச்சு, தாய் தவிக்கிறா, குணமாயிட்டா தாய் பிணமாயிடுவா என்று பேசப்படுகிறது. அதன் காரணம் என்னவோ பெத்த தாப்பனுக்கு தன் பிள்ளையினுடைய பித்து தெளிவதில் விருப்பமில்லை. அதனுடைய காரணம் என்னவோ? எப்படி இருக்குமோ? எப்படி இருக்குமோ? குழந்தைக்கு பைத்தியம் தெளிந்து விட்டால் தன் தகப்பன் வீட்டிலேயே கள்ளரோட்டு அடிக்கும் விஷயத்தை தாயிடம் சொல்லிவிடுவார். அதன் பிறகு பகிரங்கமான தந்தை கள்ளரோட்டு அடிக்க முடியாது. இருக்கலாம், அதனால் தான் குழந்தைக்கு பைத்தியம் தெளியாமலே இருக்கட்டும். என்னென்னமோ பேசிக்கிறீங்க, எப்படி எப்படியோ சிரிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கும் புரியல, அப்புறம் சொல்றோம். குட் மார்னிங் டாக்டர். நான் சொன்னேனே, இந்த குழந்தை தான். I see. Please do. வேற என்னப்பா? ஏமா, என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா வைத்தியம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். எங்க புள்ள சுரேஷுக்கு 6 வயசு முடிஞ்சு இன்னைக்கு 7வது வயசு ஆரம்பமாகுதுங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. சுரேஷ், 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 இதப்பா இந்த புள்ளையோட அப்பா. வாய மூடு. என்ன வளர்றது? யார் வளர்றது? அன்னைக்கு மானத்தாரி இந்த வீட்டுக்கு வந்தப்ப இந்த 2 பேரும்
பெத்ததுல இருந்து. என்னது இவனை நீ பத்தியா? எவ்வளவு பெரிய பொய்யம்மா சொல்றேன். மரியாதையா என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்ல குத்தி கோடல மருந்து. என்னங்க இது? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா, பாத்து சும்மா நிக்கிறீங்களே. சித்தப்பா, போலீஸ் போன் பண்ணுங்க. பறக்குல போலீஸ். நான் என்ன நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தனா இல்ல சிக்னல் லைட்ட மீறி போறனா? என் பிள்ளைன்னு சொல்றேன், நீங்க எல்லாருமா சேர்ந்துட்டு இல்லன்னு சொல்றீங்களா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் உன்னை ரொம்ப நேரமா வாட்ச் பண்றேன். இந்த குழந்தைய பார்த்து என் புள்ளன்னு நீ 1000 தடவை சொல்ற. இதே குழந்தை உன்னை பார்த்து ஒரு தடவை கூட அப்பேன்னு சொல்லலையா? அதானே பசுவை பார்த்த உடனே கண்ணு விட்டு பாஞ்சுக்கிட்டு வராம பயந்துகிட்டு ஒதுங்கி நிக்குத. நான் சம்பாதிக்கிற நேரம் வண்டிய ஓரமா விட்டுட்டு வந்திருக்கேன். ஒண்ணு என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைங்க, இல்ல கும்பலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். என்ன சொல்றேன்? கொஞ்சம் இருப்பா. ஐயா ஐயா, என் மனைவி ஒரு மலடு. அவளுக்கு குழந்தை பைத்தியம். பாக்குற குழந்தைகள்லாம் தான் குழந்தைன்னு சொல்லுவா. அதனாலதான் ரமேஷ் விட மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு இப்ப நீங்க போங்க, அப்புறமா உங்க பிள்ளை கொண்டாட படிக்க. ஓ அப்படியா? மரியாதையா சொன்னபடி நடந்துக்கணும். அப்படி இல்ல மறுபடியும் நான் இங்க வர வேண்டியது இருக்கும். ஜாக்கிரதை. கொஞ்ச நேரத்துல என்னென்ன கலாட்டா பண்ணிட்டா? எங்க அவன் காதுல அப்படி என்னங்க ரகசியம் சொல்லி அனுப்பிச்சீங்க? இப்ப நீ போ, அப்புறமா பிள்ளை கொண்டாந்து படிக்கிறேன். ஐயோ, ஏங்க அப்படி சொன்னீங்க? அதுமா அம்மா, அவன் ஒரு அரை பைத்தியம், ஏன் முக்கா பைத்தியம் கூட சொல்லலாம். உங்களுக்கே முழு பைத்தியம், அவன் முக்கா பைத்தியம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா யார் அவன்? 2வது முறையா மனோதத்துவ டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கும் போது அந்த இடத்துல இவன் வந்தான். அப்ப டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, இவன் இருக்கிறானே இவனுக்கு குழந்தையே கிடையாது, குழந்தை பைத்தியம். எந்த குழந்தைய பார்த்தாலும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லுவான். அடையப்பா குழந்தைய அனுப்பிச்சு வைக்கிறோம், நீ போடான்னு சொன்னா போயிடுவான். அப்புறமே அந்த மேட்டரையே மறந்துடுவான்னு சொன்னாரு. அதனாலதான் எனக்கு தெரியும். சரிம்மா, நீ குழந்தைய கூட்டிட்டு போய் ஆகாரம் கொடு. போ. ஒரு நிமிஷம். என்னடா வணக்கம். யாரு? புள்ளைய திருடி வச்சிருக்கிற பெரிய மனுஷனா? அன்னைக்கு நான் பங்களாவுக்கு வந்தப்ப ஒரு வார்த்தை உக்காருன்னு கூட சொல்லியப்ப. ஆனா இன்னைக்கு நீ என் குடிசைக்கு வந்திருக்க, இந்த ஏழை சொல்றேன் உக்கார். சாப்பிடுறியா? வழக்கம் இல்லை. பார்த்தாவே தெரியுது, பணக்கார குடும்பத்தில் நீ ஒரு அப்பாவி போட்டு. எங்க என் பையன் வண்டியில இருக்கானா? இல்ல, வீட்டுல இருக்கான். ஏன் கூட்டிட்டு வரல? உன் பொண்டாட்டி ஒரு மலடு, அவளுக்கு ஒரே புள்ள பைத்தியம். எந்த புள்ளைய கண்டாலும் தான் புள்ளன்னு எடுத்து கொஞ்சுவான். அதனாலதான் என் புள்ளைய வச்சுக்கிட்டு விட மாட்டான்றான். நீ போ, அப்புறமா கொண்டாந்து குழந்தைய விடுறேன்னு சொன்னிய. அப்ப நான் சொன்னது போய். என்னது? இப்ப சொல்ல போறதா உண்மை. ஓ, பெரிய இடத்துனாக்க எப்படியும் பெறலும்னு சொல்ல கேள்விதான் பட்டிருக்கேன். அதை இன்னைக்குதான் நேர்லயே பாக்குறேன். நீங்க கேள்விப்பட்டது தவறு. எல்லா நாக்கும் அப்படி இல்லை. வேதனையான என் வாழ்க்கையோட நீ விளையாடுற. இல்ல, விதி என் வாழ்க்கையோட விளையாடுது. விளக்கம் தேவையில்ல, விஷயத்த சொல்லு. கார்மேகம், வீடு, மாடு, மனைவி, மக்கள் இதெல்லாம் ஒருத்தருடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தை பொறுத்து தான் அமையும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது உண்மையோ பொய்யோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சவன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பு தெய்வம் எனக்கு மனைவியா வந்து அமைஞ்சிருக்க மாட்டான். சின்ன குழந்தைகள் மாதிரி, சிட்டுக்குருவிகள் மாதிரி நாங்க ஆனந்தமா ஆடி பாடினோம். அதனுடைய முற்றுப்புள்ளி ஒரு அழகான ஆண் குழந்தை. அவன் பிறந்ததோட என் மனைவியின் கர்ப்பவாசல் கதவு மூடப்பட்டுடுச்சு. குழந்தைக்கு சுரேஷ்னு பேர் வச்சோம். சுரேஷ் சுரேஷ் சுவையான அந்த பேரை சொல்லி சொல்லி ஒரு நாளைக்கு 1000 தடவை என் மனைவி ஜெபம் பண்ணுவான். இப்படிப்பட்ட இன்பமயமான நிலைமையில என் புள்ள சுரேஷ் விபத்துல இறந்துட்டான். உன் புள்ள செத்துட்டானா? ஆமா, சுரேஷ் இறந்துட்டான்னு தெரிஞ்ச அதே நிமிஷத்துல என் மனைவி என்னை விட்டு போயிடுவாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, காரணம் என்ன, பயத்துக்காக, உருவத்திலையும் பருவத்திலையும் உடையிலையும் நடையிலையும் என் புள்ள மாதிரியே இருந்த உங்க புள்ளைய, உன் புள்ள மாதிரி என் புள்ள இருக்கானா? இந்த பாருங்க என் புள்ளையோட போட்டோ. எனக்கு முடியலாம் அப்படியே இருக்கு. குரல் கூட அதே குரல் தான். ஆச்சரியம். ஆனா உண்மை. எப்படி இந்த ஒற்றுமை? இயற்கையோட அதிசயம், விதியின் விசித்திரம்.
அப்படின்னா இறந்து போன உன்னுடைய சொந்த குழந்தைய ரகசியமா புதைச்சிட்டு அதே மாதிரி இருக்கிற என்னுடைய குழந்தைய வச்சு உன்னுடைய மனைவியை ஏமாத்திக்கிட்டு இருக்க இல்ல? இல்ல, அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நடத்துவேன்? கார்மேக இந்த ஏழை மேல கண்ண மழை பொழியிற வரைக்கும் என் மனைவி உயிரோடு இருக்கணும்னா இல்லாத எங்க குழந்தைக்கு பதில் இருக்கிற உங்க குழந்தைய எங்க குழந்தையா நினைச்சு வளர்த்தாங்க. கார்மேகம், கையேந்தி கேட்கிறவள பிச்சைக்காரன்னு சொல்றோம். நான் உங்ககிட்ட கண்ணு பிச்சை கேட்கிறேன். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. பிச்சை கேட்டு நிக்கிற பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளைய உன் கதை முடிஞ்சு போச்சு, என் கதை ஆரம்பிக்குது. கேள். என்ன ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு காதலிச்சா. அவன் நாளடுக்கு மாளிகை வேணாம், நகை நட்டு எதுவுமே வேணாம்னு நடு ராத்திரில புறப்பட்டு வந்து இந்த நடுத்தரு நாயகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தம்பி, நான் சில்லறை இல்லாதவன்டா, சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறவன் தான். இருந்தாலும் இந்த நாயை நம்பி ஒரு பணக்கார பொண்ணு வந்துருச்சேன்ற ரோஷத்துல பகலெல்லாம் மாடா வேலை செஞ்சு ராத்திரில என் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ படுக்க போடுவேன்டா. பொண்டாட்டிக்கு அன்பு காட்டுறதுல உனக்கு நான் இழைச்சவனே இல்ல. நீ சில்லறை உள்ளவன், உனக்கு ஏர் கண்டிஷன் ரூம் இருக்கும். ஆனா எனக்கு இருக்கவே இருக்கடா கடற்கரை. நானும் என் பொண்டாட்டியும் உருண்டோம் பிறண்டோம் இன்பத்தினுடைய எல்லையிலேயே இருந்துகிட்டு உலகத்துக்கு சவால் விட்டான்டா. என் மனைவி கர்ப்பமானா அவளை என் கண்ணுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் வச்சு காப்பாத்துறேன். அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நாங்க கூத்தாடணும். பிள்ளைக்கு ரமேஷ்னு பேர் வச்சேன். அவனை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல போட்டேன். ஏன்? ஒரு ஏழைக்கு வாழ்க்கப்பட்டமே, அதனால நம்ம பிள்ளை இங்கிலீஷ் படிக்காம போயிடுமோன்னு அவ கண்கலங்குவாளே, அதுக்காக போட்டேன். புருஷனை காப்பாத்துறதுக்காக பொண்டாட்டி என்னென்னமோ கஷ்டப்படுறான்னு ஆயிரம் கதை எழுதி வச்சிருக்கான். ஆனா பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு ஒரு புருஷன் என்ன பாடுபடுறான், எத்தனை எலும்ப உடச்சுக்கிறான்றத இந்த கார்மேக வருத்தம் தான் நான் சொல்ல முடியும். நான் தான் சொல்ல முடியும். இந்த நிலைமையில ஒரு நாள் ராத்திரி நான் சவாரிக்கு போயிருந்தப்ப என் பொண்டாட்டி மேல ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்த ஒரு காலி பைய அவ தூங்குறப்ப வீட்டுக்குள்ள பூந்து அவ கற்ப கெடுக்க நினைச்சிருக்கான். ஆனா அவ கற்ப காப்பாத்திக்க அவளோட போராடி போராடி முடியாம கடைசியில என் காதல் விளக்கு அடைஞ்சு போச்சு. இந்த பயங்கர சம்பவத்தை பார்த்த உடனே என் மகன் அம்மா டாலர் இருக்கான். அடுத்த நிமிஷமே அவன் சித்த சுவாதீனம் இல்லாம ஆயிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இந்த நிலையிலேயே என் மனைவியை என்னால மறக்க முடியலையே. அதுக்காக நான் ரெண்டாம் தாரமா வேற ஒரு பொண்ணை தொடரடா. தொட்டேன், தெரியாம தொட்டா புடிச்சுக்கிச்சுட்டா. குடி குடி ஞாபகம் வரப்பெல்லாம் குடின்னு தூண்டுறா. ஐயா, உங்களை பார்க்க எனக்கு பரிதாபமா இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு எனக்கு அனுதாபமா இருக்கு. இல்லாத மனைவிக்காக நான் கதறேன், இருக்கிற மனைவிக்காக நீ வேதனைப்படுற. இறந்து போற உன் குழந்தைக்காக உன் நெஞ்சு துடிக்குது. இருக்கிற புள்ளைய நினைச்சு என் இருதயமே வெடிக்குது. தம்பி, நம்ம ரெண்டு பேருக்குமே சோகம் ஒண்ணுதான், ஆனா ராகம் தான் வேற. ஐயா, உங்க துன்பத்துல கிடைக்கிற அந்த இன்பம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இருங்க, ஒரு நிமிஷத்துல உங்க பிள்ளை கொண்டாட போறீங்க. தம்பி, நானும் மனுஷன் தான். ஒரு பொண்ணுக்கு நல்ல கணவன் கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. போதுமா? ஒரு கணவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கணும். அப்படிதான் நம்ம ரெண்டு பேருக்குமே கிடைச்சது. ஆனா நான் இழந்துட்டேன், நீங்க எழுதுறாதீங்க தம்பி. தம்பி, நீங்க நடத்துற நாடகத்துல வெற்றி விழா கொண்டாடுற வரைக்கும் என் பையன் உங்க பையனால உங்க வீட்லயே இருக்கட்டும் தம்பி. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நானும் இந்த நாடகத்தை ரொம்ப நாளைக்கு நடத்த போறதில்லை. என் பிள்ளையோட 16வது நாள் சடங்கு என் மனைவிக்கு தெரியாம நான் நடத்த போறதில்லை. என்னால் அது முடியவும் முடியாது. எது எப்படி இருந்தாலும் சரி, உங்க புள்ள உங்ககிட்ட வர்றது மட்டும் உறுதி. நான் வரேன்.